என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு மொமெண்ட். ஸோ வி ஹாவ் எ ப்ரொஃபஸர் இயர். ஸோ அவர் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொஃபஸர் கிளாஸ்லையும் எல்லோரும் தப்பிச்சு ஓடுவாங்க. ஆனால் இவர் கிளாஸுக்கு எல்லோரும் வாலண்டியராக நான் அவர் கிளாஸ் இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் விரும்பி போகிற ஒரு ப்ரொஃபஸர். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் முகமது ஆரிஃப் சார் வித் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளோஸ் ஃபார் த ஸ்டாண்டப் காமெடி ஷோ. ஸோ நமக்காக நிறைய ஃபன் பண்ண போகிறாரு. குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இது வரைக்கும் வந்தவங்கெல்லாம் வின் பண்ணுறதுக்காக வந்தாங்க, நான் மட்டும்தான் ஃபன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஜென்ரலாக நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர். இன்ஜினியரிங் காலேஜில் கோர்ஸ்லாம் வந்து 4 வருஷம் படிப்பாங்க. அரியர் இருந்தால் ஒரு 2 வருஷமாக படிப்பாங்க. அரியர் இருந்தாலுமே அவங்க 4 வருஷத்துல முடிச்சிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வெளியிலேருந்து வந்து எழுதிக்குவாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, காலேஜ் முடியும் போது கால் ஏஜ் முடிஞ்சிடும். மிச்சம் இருக்க 3/4 ஏஜுக்கு தேவையான நாலேஜை வந்து நீங்கள் இந்த 4 ஏஜில் கேதர் பண்ணலைன்னா வெறும் 4 ஏஜ் வளராது, 4 ஏஜ் மட்டும்தான் வளரும்னு சொல்லுவோம். அதனால எல்லாரையுமே ஜப்பானீஸில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இஃப் எனி ஒன் கேன் டூ யூ கேன் ஆல்சோ டூ, இஃப் நோ ஒன் கேன் டூ யூ ஹேவ் டு டூன்னு சொல்லுவோம். பட் நம்ம மக்கள் இந்தியாவில் பிறந்திருக்காங்க இல்லையா, அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இஃப் எனி ஒன் கேன் டூ லெட் தெம் டூ, இஃப் நோ ஒன் கேன் டூ ஹவு கேன் ஐ டூ, இப்படி தான் சொல்லுவாங்க. கிளாஸில் எப்போவுமே பசங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி லேட்டாக தான் வருவாங்க. 2 மணி கிளாஸுக்கு 2:15 வருவாங்க. ஏன்டா லேட்டுன்னு கேட்டால் சார் நான் 2:15 வந்தனால 2:15 ஆச்சு அப்படிம்பாங்க. இது மாதிரி நிறையா இருக்கும். 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டுருக்க நான் கொஞ்ச நேரம் சண்டை வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா ஒருத்தன் சொல்கிறான், டே இப்போ நீ ஒரு சாவை பார்க்க போகிற அப்படின்றான். எங்கேயோ போய் ஏன்டா சாவை பார்க்குறேன், நானே சாணி எழுதுறேன் பார்த்துக்கோன்றான். அதை கேட்டு டென்ஷன் ஆகின இந்த பையன் என்ன சொல்கிறான், இப்படிலாம் பேசுனீங்களா நான் அடியில் 10 வச்சிருவேன்டா அப்படின்னா. உடனே அவன் சொல்கிறான், அடியில் 10 வச்சா 8, 9 எங்கடா வைப்பேன்னு கேட்குறான். ஸோ இது மாதிரி கிளாஸில் நிறைய நடக்கும். உனக்கு பிடிச்ச ஒரு பொருள் சொல்கிற அப்படின்னா, பொருள் இல்லை நான் பிடிச்சதை வேணால் சொல்கிறேன் அப்படின்னா. என்னடா அப்படின்னா, எனக்கு ரொம்ப நிலாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. பரவாயில்ல, அவன் நேச்சரை ரசிக்கிறான் போல இருக்குன்னா அது நிலான்றது அந்த கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு. இப்படி தான் நடக்கும். சரி, நான் பசங்கக்கிட்ட ஆள் மனசில் பதிகிற மாதிரி படிடா அப்படின்னா உடனே ஒரு பையன் கேட்குறான், நான் படித்தா ஏன் ஆள் மனசில் எப்படி பதியும்னு. இந்த மாதிரி தான் காலேஜில் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ப்ரொஃபஸர். இல்லை இல்லை அந்த 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 காமெடிக்கு அந்த காமெடிக்கு தேங்க்யூ சொல்கிறாரு. எல்லாரும் கையில் மட்டும் தேங்க்யூ சொல்கிறாரு. பரவாயில்லைங்க. ஆனால் நான் எது சொன்னாலும் வாங்க. எவ்வளோ ஜாலியான ப்ரொஃபஸராக இருக்காருன்றாரு. ஆமாம்மா, அதனால தான் கிளாஸில் யாருமே பாடத்தை பாடுறா அப்படின்னா அவன் பாடத்தை பார்க்க மாட்டேன் சார், நான் மேடத்தை வேணால் பார்க்குறேன்றான். ஆனால் அந்த கிளாஸில் மேடம் கிடையாது, சாரு தான் இருப்பார். அதனால் பையன் அதையும் பார்க்க முடியாது. இது மாதிரி நிறைய பசங்கள்கிட்ட எந்த ஃபோட்டோ எடுக்க வாடா அப்படின்னா சார் எதாவது போடுங்க நான் வந்து எடுக்கிறேன்றான். இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போ கிளாஸ் நடத்தினாலும் இது மாதிரி எதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும்டா, நல்லா படித்து செமஸ்டரில் பெர்ஃபார்ம் பண்ணால் நீ ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு சொன்னால், சார் பரவாயில்லைங்க சார், நான் படிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு பேனாவில் இருக்கும், பக்கத்தில் லிங்க்கும் கரெக்டாக இருந்தால் நான் எழுதிடுவேன்றான். அப்புறம் பையன் வந்து மாம்ஸ்னே கூப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு பையனை. ஏன்டா மாம்ஸ்ன்னு கூப்பிடுற அப்படின்னா, சார் எப்போவுமே நான் அவன் தான் எனக்கு பெண் கொடுப்பான், பெண் கொடுத்தா மாம்ஸ் தானே சார் அப்படின்றான். ஸோ இது மாதிரி நம்ம பசங்கள்கிட்ட நிறையா பண்ண எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். அப்புறம் இப்போ விநாயகர் சதுர்த்தினால நான் அது சம்மந்தமாக ஒன்று சொல்கிறேன். நிறைய ரிலிஜியனை சேர்ந்தவங்கெல்லாம் போட்டில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது போட்டு ஒரு ஹோல் ஆயிடுச்சு. ஹோலில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எல்லா ரிலிஜியனில் அவங்கவுங்க கடவுளை எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் அல்லா காப்பாற்று அப்படின்றாரு, உடனே அல்லா காப்பாற்றிடுறாரு. இன்னொருத்தர் ஜீசஸ் காப்பாற்றுன்றாரு, ஜீசஸ் காப்பாற்றிடுறாரு. இன்னொருத்தர் புத்தர் காப்பாற்றுனா புத்தர் காப்பாற்றிடுறாரு. நம்மால் மட்டும் பிள்ளையாரப்பா காப்பாற்று அப்படின்னா பிள்ளையார் எழுத்தாப்பில் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஏன் டான்ஸ் ஆடுறீங்கன்னு கேட்கும்போது, நான் என்ன கடலில் கலந்துட்டு இப்படி தானே டான்ஸ் ஆடினேன், அதே மாதிரி நானும் டான்ஸ் ஆடுறேன், நீ உள்ள மூழ்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சந்தோஷப்படுத்துறது இருக்கும். நீங்களும் லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க. இன்னும் நிறைய காமெடி நான் அடுத்த வருஷம் கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.